ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பக்தி சீரியஸில் அடுத்த பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கர்மா நாம் செய்வது நம்மை தேடி வருமா, அந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கர்மா நாம் செய்வது நம்மை தேடி வருமா. அதாவது ஃபஸ்ட்டு கர்மானா என்ன அர்த்தம்னா செயல். அதாவது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கர்மானா நான் யாருக்கும் கெடுதல் செய்யலையே, அப்போ ஏன் நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவன் இவ்வளவு தவறு பண்ணுறான் ஆனால் நல்லா வாழ்கிறானே, இப்படி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். இன்று கர்மா பற்றி நம்ம எளிமையாக பேசலாம். ஃபஸ்ட்டு கர்மானா என்னென்னு பார்த்துருவோம். கர்மா என்றால் செயல். அதாவது நாம் நினைக்கிறது, பேசுகிறது, செய்கிறது எல்லாமே கர்மா. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும். மரத்தில் மாம்பழ விதை போட்டால் மாம்பழம்தான் வரும், வேப்பம் விதை போட்டால் வேப்பந்தான் வரும். அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் ஒரு நாள் நமக்கு திரும்ப வரும். ஏன் உடனே பலன் கிடைக்கல அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே நம்ம கவனிக்கணும். இதுதான் பலருடைய கேள்வியாக இருக்குது. இன்று விதை போட்டால் நாளைக்கே மரம் வருமா? வராது. காலம் தேவை. அதே போல் கர்மாவுக்கும் காலம் தேவை. சிலர் கர்மா உடனே பலன் தரும். சிலரோட கர்மா மாதங்கள் கழித்து பலன் தரும். சிலரோட கர்மா வருடங்கள் கழித்து பலன் தரும். அதனால் தாமதம் ஆகிறது என்பதற்காக கர்மா இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படின்னா நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது? இந்த கேள்வி நம்ம எல்லோருக்குள்ளேயுமே வரும். நல்லவர்கள் ஏன் அழுகிறார்கள்? நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? இதற்கு பகவத்கீதை சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, நாம் இந்த பிறவியில் செய்த செயல்கள் மட்டுமல்ல, முந்தைய செயல்களின் விளைவுகளாக கூட இருக்கலாம். அதாவது அதை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, கடவுள் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். மகாபாரதத்தில் ஒரு உதாரணத்தோடு இதை நம்ம பார்ப்போம். பாண்டவர்கள் மிகவும் நல்லவங்க. ஆனால் அவர்கள் தான் அதிகம் கஷ்டத்தை அனுபவித்தாங்க. காட்டுக்கு போனாங்க, அவமானத்தை அனுபவித்தாங்க, நிறைய துன்பம் வந்துச்சு. ஆனால் இறுதியில் வெற்றி யாருக்கு கிடைத்தது? பாண்டவர்களுக்கு தான் கிடைத்தது. ஏன் அது? அவர்கள் தர்மத்தை விடலை. அப்படின்னா கெட்டவங்க ஏன் சந்தோஷமாக இருக்காங்க? சில நேரங்களில் நாம் பார்ப்போம், ஏமாற்றுபவர்கள் நல்லா வாழ்கிறாங்க போல தெரியும். ஆனால் வெளியே தெரியும், உள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கை அது வேறாக தான் இருக்கும். பல நேரங்களில் அவர்களுடைய மனசு அமைதியாக இருக்காது. மேலும் கர்மா வேலை செய்யக்கூடிய நேரம் வேறாக இருக்கலாம். அதனால் யாரையும் பார்த்து பொறாமைப்பட தேவையில்லை. அப்படின்னா கர்மாவை மாற்ற முடியுமா? ஆம், அது ஒரு முக்கியமான விஷயம். நல்ல செயல்கள் செய்ய ஆரம்பித்தா எதிர்கால கர்மாவை நல்லதாக மாற்றலாம். அன்பு காட்டணும், உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லாமல் வாழணும், கடவுளை நினைக்கணும். இவை எல்லாமே நல்ல கர்மா. அப்படின்னா பக்தி மற்றும் கர்மா. அப்படின்னா பக்தி இருந்தால் கர்மா அழிந்து விடுமா அப்படின்னு பார்த்தா, பக்தி இருந்தால் கர்மா அழிந்து விடுமானா இல்லை. ஆனால் கர்மாவை தாங்கக்கூடிய சக்தி கர்மாவை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் பக்தி இருந்தால். கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய மன உறுதி கிடைக்கும் பக்தி இருந்தால். அதுதான் பக்தியோட பெரிய பலன். அதாவது நம்ம பக்தியோடு இருந்தால் நமக்கு கர்மாவை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு விவசாயி இருக்கார். அவர் தினமும் கடவுளை வழிபடுறாரு. ஒரு நாள் அவரது பயிர் மழை பெஞ்சு அழிஞ்சு போயிடுச்சுன்னா மக்கள் கேட்பாங்க, இப்போதாவது நீ கடவுள் இல்லை என்று சொல்லுவியா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அவர் சிரிப்பார். கடவுள் எனக்கு வேண்டியது எல்லாம் தர வேண்டிய இடம் அவசியம் இல்லை. கடவுள் எனக்கு வேண்டியது கடவுள் எனக்கு தர வேண்டியது எல்லாம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன நடந்தாலும் எனக்கு அதை தாங்கக்கூடிய மனதை கடவுள் கொடுத்துருக்காரு. அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்கிறாரு அந்த விவசாயி. அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? கடந்த காலத்தை நினச்சி நாம் வருந்தக்கூடாது.
மற்றவர்களை வந்து குறை சொல்லக்கூடாது. இன்று முதல் நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிக்கணும். ஒருவருக்கு உதவி செய்யணும், ஒருவரை வந்து சந்தோஷப்படுத்தணும், நல்ல வார்த்தை பேசணும். அது போதும், கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கர்மா என்பது வந்து ஒரு தண்டனை இல்லை, அது வாழ்க்கையோட ஒரு லா மாரி. அப்படின்னா நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான விளைவு ஒரு நாள் நம்மை வந்தே சேரும். அதனால் நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல பாதையில் வந்து செல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பக்தி சீரியஸ் பகுதியில் இன்னொரு அழகான கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த பக்தி சீரியஸை பற்றி பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.